ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்திருக்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்குவது, விற்பது, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் இன்று உங்கள் முயற்சிகளை செய்யலாம். அலுவலக விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பரபரப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் உங்களினுடைய வேலை மாற்றங்கள், பதவி உயர்வு, இது போன்ற விஷயங்களில் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் நிறைய இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி அலுவலகத்திலிருந்து வரும். அது உங்களினுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு உயர்வையும் ஊதியத்தையும் கொடுக்கும். மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் இன்று அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார்கள். மிதுன ராசினியர்கள் இன்று வேலையில் சில புதிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். புதிய மனிதர்களை சந்திப்பது, உங்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் வருவது, பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கான ஒரு நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். இன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நிச்சயமாக கொடுக்கும். கடகராசினியர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசினியர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். சிம்மராசி அன்பர்கள் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது. குருவாரமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவது என்று கிரக தோஷங்களை நீக்கும். கன்னிராசினியர்கள் இன்று யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இன்று உங்களால் அந்த வாக்குறுதிகளை நிச்சயமாக செய்ய முடியாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலகத்திலையும் சில குழப்பங்களை கொடுப்பார். இன்று எதிலையும் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மன குறைகளும் மன உளைச்சலும் வந்து போகலாம். இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் கடன்காரர்களால் சில மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். ஆகவே இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது பிரச்சனைகளை குறைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஓரளவுக்கு மாலை நேரத்தில் மனநிலைகள் திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் அமையும். இன்று உங்கள் மறைமுக எதிரிகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நண்பர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது நண்பர்களுக்கு பண உதவி செய்வதிலேயோ இன்று கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூமி சார்ந்த சில பிரச்சனைகள் மற்றும் நிலம் சார்ந்த சில குழப்பங்களும் வந்து போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. காதல் வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு சில சுப நிகழ்வுகள் உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகள் தீரும். 10ஆம் இடத்திற்கான சுக்கிர பகவான் ராகுவுடன் இருப்பதனால் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்வான நாளாகவே அமைகிறது.
கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வரும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய ஒரு சில விஷயங்கள் தட்டி போனது, முயற்சி செய்து நடக்காமல் இருப்பது அனைத்தும் இன்று கைக்கு வந்து சேரும். இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் நல்ல உயர்வு உண்டு. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரனினால் இன்று உங்களினுடைய மன நிம்மதி இரட்டிப்பாகலாம். பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அடுத்த 2 நாட்களில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவிற்குள் இருக்கும். இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே நிறைய குழப்பத்துல மக்கள் இருக்காங்க. நீங்க இப்பெல்லாம் வந்து நியூஸ் எடுத்து பார்த்தாலே இன்னைக்கு யாரு தற்கொலை பண்ணிப்பாங்க, இன்னைக்கு யாருக்கு ஒரு பெரிய ஏர் கிராஷ் நடக்கும், இல்லை இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு நாளும் புதுவிதமான சில பிரச்சனைகள் வருது. இப்ப கும்பத்துல வந்து சனி பகவானினுடைய வீட்டிலேயே சூரியன், செவ்வாய், ராகு வந்து உட்கார போறாங்க. அப்ப எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் வரக்கூடிய பௌர்ணமியும் நமக்கு சந்திர கிரகணமாக வருது. மார்ச் மாசம் 3ஆம் தேதி. அப்போ செவ்வாய் கும்பத்துல சூரியன் ராகுவோட இந்த மாசி மாசம் ஃபுல்லா இருக்க போறாரு. கும்பராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் கண்டிப்பாக நீங்க பரிகாரங்கள் பண்ணுங்க. டெய்லியே நவகிரகத்துக்கு போய் விளக்கேத்துங்க, அதுதான் பரிகாரம். இல்ல இந்த நவ தானியங்களை எல்லாம் பசுமாட்டுக்கு கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாசி மாசத்துல குழந்தை பிறக்கிறது 20ஆம் தேதிக்கு மேல குழந்தை பிறக்கிறதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ உலகத்திலேயே நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுவும் குறிப்பா அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இதுல ஏகப்பட்ட குழப்படிகள், அடிதடி, யாரு யாரை அடிப்பா, யாரு எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும், அரசியல் தலைவர்களுக்கும் அதிகமான பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணவங்கள கண்டிப்பா காப்பாத்தும், தப்பு பண்ணவங்கள கண்டிப்பா தண்டனை உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.